வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு கீறின பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இது லேசாக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுட்டு, நான் 250 கிராம் வெண்டைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இதை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த விழுவிழுப்பு தன்மை வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்க வதங்க அந்த விழுவிழுப்பு தன்மை குறையும். இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பொடியோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பொடியோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு திக்கான புளி கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு, இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொல கொலன்னு வரணும், கொஞ்சம் திக்காக வரணும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இடையில அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.